வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இந்த உலகத்திலே நாம் எப்பொழுதுமே தனித்து வாழ முடியாது. மற்றவர்களோடு பழகுகிறோம், பேசுகிறோம், உதவி செய்கின்றோம், உதவிகளை பெற்றுக்கொள்கின்றோம். எப்பொழுதுமே நாம் ஒரு குழுவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளி இடங்களில் இருந்தாலும் சரி, வேலை பார்க்கின்ற இடங்களிலே இருந்தாலும் சரி, பலவிதமான மனிதர்களோடு நாம் பழகித்தான் ஆக வேண்டும். அப்படி நாம் பழகுகின்ற பொழுது அவர்களை எந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிறோம்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு முன்பதாக பலவிதமான உலக தரத்தோடு மற்றவர்களை நாம் பார்த்திருக்கலாம், புரிந்திருக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனதற்கு பிறகு எப்படி நம்முடைய பார்வை இருக்கின்றது? பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாய் எழுதுகின்றார். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் இது. கொரிந்து விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் மாம்சத்தின்படி, அதாவது உலகத்தின் தரத்தின்படி பார்த்தார்கள், நியாயம் தீர்த்தார்கள். இதைத்தான் பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். பிறரை நாம் எந்த கண்ணோட்டத்திலே, எந்த அளவுகோலை வைத்து மதிப்பிடுகின்றோம்? இந்த வசனம் ஆகையால் என்று ஆரம்பிக்கின்றது. ஏன் இப்படி பவுல் எழுதுகின்றார்? என்ன காரணத்திற்காக நாம் பிறரை மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது? 2 காரியங்களை இதற்கு முந்தின வசனத்திலே பவுல் எழுதுகின்றார். கிறிஸ்து நமக்காக மரித்தார், எனவே விசுவாசத்தினாலே நாம் அவருக்கு முன்பதாக நீதிமான்கள். 2வது, நமது பழைய மனுஷன், அதாவது சுபாவங்கள் கிறிஸ்துவோடு மரித்து விட்டன. அதனால்தான் பவுல் எழுதுகின்றார், ஆகையால் என்னுடைய பழைய சுபாவங்கள் இப்பொழுது எனக்குள் இல்லாமல் இருப்பதினால், இயேசு கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ளதாய் இருப்பதினாலே நான் பிறரை என் சுபாவத்தின்படி, மாம்சத்தின்படி அறியேன். பவுல் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இந்த விதமான அனுபவத்தில்தான் அவர் இருந்தார். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவருக்கு ஒரு வெறுப்பு இருந்தது. காரணம், அவருக்குள் பழைய சுபாவம் மரிக்காமல் இருந்தது. அன்பானவர்களே, ஆகையால் நாம் பிறரை நம்முடைய பழைய மனுஷன் மதிப்பிடுவதைப் போல மதிப்பிடக்கூடாது. ஒருவனை பார்க்கின்ற பொழுது அவருடைய ஜாதியை வைத்து, அந்தஸ்தை வைத்து, ஏழை பணக்காரன் என்று பார்த்து, படித்தவன் படிக்காதவன் என்று பார்த்து நாம் ஒருவரிடத்திலே பழகுகிறோம், விலகுகிறோம். இந்த உலகத்தின் தரத்திற்கு ஏற்ப பிறரை நாம் பார்க்கக்கூடாது, மதிப்பிடக்கூடாது என்று வேதம் போதிக்கின்றது. இந்த வசனத்திற்கு பிறகுதான் பவுல் ஒரு முக்கியமான வசனத்தை எழுதுகின்றார். ஒருவன், அதாவது இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எவைகள் ஒழிந்து போயின? என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை உலக தரத்திற்கு ஏற்ற விதமாய் இருந்தது. இப்பொழுது நான் புதிய மனுஷனாய் மாறி இருப்பதினால் என் பார்வை, என் சிந்தனை கிறிஸ்துவின் தரத்திற்கு மாறிவிட்டது. அன்பானவர்களே, இந்த முக்கிய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதன்படி பிறரை பார்ப்பதற்கு, மதிப்பிடுவதற்கு நாம் பழக வேண்டும். இயேசுவின் பார்வையில் எல்லாரும் சமமானவர்கள் என்பதைப் போல என்னுடைய பார்வையிலும் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். இயேசு நம்மை எப்படி பார்க்கிறாரோ
அப்படியே நாம் பிறரை பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வையில், புரிந்து கொள்ளுதலில் இயேசுவின் தரம் காணப்படுவதாக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.